எபேசியர் 6:12 ஒரு காரியம் சொல்லப்படுது. வாசிங்க. எபேசியர் 6:12 ஒரு காரியம் சொல்லப்படுது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, எல்லா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்படுகிற ஒரு யுத்த காலம் நமக்கு இருக்குன்னு சொன்னா, இந்த யுத்த காலத்தை யாரு தந்தது? அல்லேலூயா. இந்த யுத்த காலத்தை யார் தந்தது? ஆண்டவர் தான் தந்தது. அல்லேலூயா. நீ எங்க போனாலும், நம்ம எங்க போனாலும் இந்த யுத்த காலம் பின்னாடியே வரும். அல்லேலூயா. இதுல வேண்டாம் வேண்டாம் சொன்னா ஒரு காலத்துல உங்களை பிடிச்சி அந்த யுத்த காலத்தில் நிக்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யுத்த காலத்தை தந்தது யாராப்போ? என் நல்ல செல்ல தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யுத்தத்தை அவருடைய திட்டத்தின்படி தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுல யுத்தத்தை தந்துட்டா சரி, எந்த வழி போனாலும் இந்த யுத்தத்தை செய்துதான் ஆகணும். அல்லேலூயா. எப்படி ஆனாலும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டு இனி இதை சகிச்சுதான் ஆகணும். அல்லேலூயா. அப்படி உள்ள சலிப்போடு ஏதோ ஒரு படையில நிற்கிறது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யுத்த களத்தை நீங்க தெரிந்து கொள்ளல, அந்த சலிப்பு நீங்க எடுத்ததல்ல, அது ஆண்டவர் தந்தது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் தந்திருக்கிற யுத்த களத்துல நீங்க விரும்புகிற படையில நிக்கலன்னு நினைச்சா நடக்காத காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தந்திருக்கிற யுத்த களத்தில், ஆண்டவர் விருப்பப்படுகிற களத்தில், ஆண்டவர் விருப்பப்படுகிற யுத்த படையில நிக்கணும். அல்லேலூயா.